வணக்கம். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, சந்திர பகவான் அவதரித்த தினம் என்று என்ன செய்யறது சொல்றோம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு. நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9 நல்ல நேரம். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம், ஜெயிக்கும், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, அனந்தனே போற்றி, அகத்தியரே போற்றி, அகப்பை சித்தரே போற்றி. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. கூகுளில் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சு. இது உங்களுடைய திருஷ்டியை குறைக்கும். வெற்றி எளிதாக வரும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, அனந்தனே போற்றி, அகத்தியரே போற்றி, அகப்பை சித்தரே போற்றி. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. கூகுளில் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சு. இது உங்களுடைய திருஷ்டியை குறைக்கும். வெற்றி எளிதாக வரும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு, குருவுக்கு நவகிரக சன்னதியில தீபம் போடணும். நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/2 மணி நேரமாவது படியுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதை செஞ்சிட்டீங்கன்னா திருஷ்டி குறையும், தோற்பது தடுக்கப்படும். வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். பிரமாதமான நாளாக இருக்கும். வெற்றி, உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, அனந்தனே போற்றி, அகத்தியரே போற்றி, அகப்பை சித்தரே போற்றி. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. கூகுளில் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சு. இது உங்களுடைய திருஷ்டியை குறைக்கும். வெற்றி எளிதாக வரும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான தைரியம், ஜெயிக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 4, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, அனந்தனே போற்றி, அகத்தியரே போற்றி, அகப்பை சித்தரே போற்றி. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. கூகுளில் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சு. இது உங்களுடைய திருஷ்டியை குறைக்கும். வெற்றி எளிதாக வரும். கன்னிராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் மனசு, புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அசை உணர்வு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதையா இருங்க. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது, அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/2 மணி நேரமாவது படியுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம
பசியாத்துங்க, சுண்டல் வேக வச்சு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதை செஞ்சிட்டீங்கன்னா திருஷ்டி குறையும், தோற்பது தடுக்கப்படும். வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி வராது. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகமாகும், நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுருங்க, நல்லது. நல்ல நாள், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி. அனுகூலமான எண் 5, 6, வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம். மனசுக்குள்ளே நாள் முழுக்கள் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது கட்டுரைகள் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமா கொடுத்துருங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், நிதானம், பொறுமை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு குருவுக்கு நவகிரக சன்னதியில தீபம் போடணும், நிதானம் நிதானம் நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓ தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/2 மணி நேரமாவது படியுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, சுண்டல் வேக வச்சு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதை செஞ்சிட்டீங்கன்னா திருஷ்டி குறையும், தோற்பது தடுக்கப்படும். வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி வராது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். அனுகூலமான எண் 5, வடக்கு, பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. இனிப்பா ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க, சுண்டல் வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்க, நல்லது. பால் அல்லது மோர் அல்லது தயிர் சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது, ரொம்ப நல்லது. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது படிச்சு பாருங்க, சிறப்பு. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. அனுகூலமான நாளாக இருக்கோ இல்லையோ, பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும். பிரச்சனை பண்ணாலும் தோத்து போகாத நாளாக இருக்கும். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம், வெற்றி, உயர்வு, நல்ல நாள், பிரமாதம். ஜெயிக்கிறீர்கள். உங்கள் பிறகு பலமான நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை நீலம். மனசுக்குள்ளே நாள் முழுக்கள் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது கட்டுரைகள் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமா கொடுத்துருங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 7, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. மனசுக்குள்ளே நாள் முழுக்கள் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது கட்டுரைகள் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமா கொடுத்துருங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் பழத்திருக்கிறது, எனவே ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட வேண்டியது முக்கியம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க.
இனிப்பா ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க. சுண்டல் வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்க, நல்லது. பால் அல்லது மோர் அல்லது தயிர் சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது, ரொம்ப நல்லது. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது படிச்சு பாருங்க, சிறப்பு. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. அனுகூலமான நாளாக இருக்கோ இல்லையோ, பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும். பிரச்சனை வந்தனாலும் தோத்து போகாத நாளாக இருக்கும். நேயர்களே, இன்று சந்திர பகவான் அவதரித்த தினம். என்ன பண்றது? சூரியனுக்கு சந்திரனுக்கும் நவகிரக சன்னிதியில தீபம் போடுங்க. நிலாவுக்கு தீபம் காட்டுங்க, நெய் தீபம் காட்டுங்க. ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, வருணனே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. சந்திரனை பார்த்து தீபம் காட்டிக்கிட்டே, ரொம்ப நல்லது. ததிசங்க துஷாராபம் சீரோ தாரணவ சம்பவம், சீரோ தாரணவ சம்பவம், நமாமி சசனம் சோமம், சம்போர் மகுடபூஷணம். இந்த மந்திரங்களையும் சொல்லுங்க, நல்லது. குறிப்பாக கடகம், விருச்சிகம், ரிஷபம், ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், திங்கட்கிழமை பிறந்தவர்கள், 11, 20, 2, 29 தேதிகளிலே பிறந்தவர்கள் கட்டாயம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்துல யாராவது ஒருத்தரும் செய்யணும். இப்படி செஞ்சா மனசு தெளிவாகும், மனச்சலனங்கள், சபலங்கள், தடுமாற்றங்கள் குறையும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.